வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் யாழ் மாவட்டத்தில் சுன்னாகம் பிரதேச செயலகத்துக்குள்ளே அடங்கக்கூடிய அளவாடு என்ற ஒரு இடத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு முன்னணி இசைக்கலைஞராக ஒரு இசையமைப்பு துறையில் ஒரு பிரபலியமாக விளங்கின ஒரு உறவு ஒன்றை நாங்கள் சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலை பார்க்குற உறவுகள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல்லை தட்டி லைக் பண்ணணும். ஏனென்றால் கடந்த மாதங்களில் இருந்து நாங்கள் தொடர்ந்து தாயக பாடல்களை பாடியவர்கள், இசையமைத்தவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வலையொலி மூலமாக நாங்கள் பதிவேற்றங்களை செய்து நாங்கள் வெளியில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உறவுகள் எங்களுக்கான ஆதரவை தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் பரதண்ணி என்ற ஒரு இசையமைப்பாளரை நாங்கள் இன்று சந்திக்க போகிறோம். அவருடைய கலைப்பயணங்கள் எப்படி இருக்குதுன்றதை பார்ப்போம். உலகெங்கும் வாழுகிற அத்தனை உறவுகளும் இப்படியான கலைஞர்களுக்கு நீங்கள் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுக்க வேணும். எங்களுடைய வலையொலிகளை நல்லா பகிர வேணும் என்று கேட்டுக்கொண்டு வாருங்க உறவுகளே. சுன்னாகம் அளவோடு என்ற இடத்துல இருக்கிறார் இந்த இசையமைப்பாளர். என்னென்ன பணிகளை செய்திருக்கிறார், எந்த காலத்திலிருந்து இசைத்துறையில் பயணிச்சிருக்கிறார் என்றது எல்லாத்தையும் நாங்கள் கேட்டறிஞ்சு இன்றைக்கு எங்களுடைய தாய உறவுகளுக்குள்ள நாங்கள் அந்த பதிவுகளை கொண்டு வர போகிறோம். இதுதான் அவருடைய இல்லம். அவருடைய என்னென்ன திறமைகள் இருக்குதுன்றது எல்லாத்தையும் நாங்கள் பார்வையிட போகிறோம். அதை விட உங்களுக்கு நேரடியாக வந்து அவர் இசையமைப்பு துறையில் எப்படி இசைகளை வழங்குறாருன்றது எல்லாத்தையும் காட்ட போகிறோம். அவருடைய இல்லத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். வணக்கம் உறவுகளே, நாங்கள் சொன்னபடி வந்து சுன்னாகம் சூறாவத்தை இடத்துல வந்து நாங்கள் பரதண்ணியனுடைய அவருடைய பூர்வீக இல்லத்தில் வந்திருக்கிறோம். இன்றைக்கு பல சுவாரஸ்யமான இசை வாத்திய கருவிகளோடு பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தர்றதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். உலகெங்கும் வாழுகிற உறவுகள் பலர் வந்து தொடர்ச்சியாக எங்களிடம் வந்து கேட்டுக்கொண்டதுக்கு அமைவாக வந்து நாங்கள் தொடர்ந்து தாய கலைஞர்களை அவர்களுடைய திறமைகளை நாங்கள் வந்து எங்களுடைய காணொலி வலையமைப்பு மூலம் வந்து ஒரு பதிவேற்றத்தை செய்து இதை நாங்கள் உலகெங்கும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதில் பெருவாரியான ஆதரவுகள் எங்களுக்கு கிடைச்சி கொண்டிருக்கிறது. அந்த கலைஞர்களை பாராட்டி கொண்டிருக்கிறவங்க இதுபோல் நீண்ட காலமாக வந்து கலைப்பயணங்களில் இருந்து தற்போது சில இடைவெளிகள் காணப்படுது பழைய கலைஞர்களுக்கு. அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி கலைஞர்களை முன்னோக்கி கொண்டு வருவதற்காக மீண்டும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற வகையில் தான் நாங்கள் வரதனே உலகெங்கும் பார்க்குற அத்தனை உறவுகளுக்கும் ஒரு வணக்கம் சொல்லுவோம். வணக்கம். இப்பொழுது வரதண்ணே நாங்கள் இந்த கலைப்பயணத்தில் நாங்கள் சுவாரஸ்யமாக நேர்காணலுக்கு முதல் ஒரு நிமிட வாத்திய இசையமைப்போடு எங்களுடைய அடுத்த நிகழ்வுக்கு கலந்து செல்வோம். அற்புதமாக வந்து ஆரம்ப எங்களுடைய ஒரு வழிகாட்டியாக வந்து பரதண்ணை வந்து ஒரு அருமையான ஒரு மங்களகரமான ஒரு வாத்திய இசையமைப்பு எங்களுடைய ரசிகர்களுக்கு தந்திருக்கிறேன். அந்த வகையில் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். பரதண்ணையை நாங்கள் இந்த பூர்வீக அவருடைய சொந்த இடம் வந்து சூறாவத்தை அளவாடு என்ற ஒரு இடம் தான். ஆனால் அது கொஞ்சம் இதெண்டா சூறாவத்தை சுன்னாகம் என்றால் பலருக்கும் அறியப்பட்ட ஒரு இடம். அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு எங்களுடைய கலைப்பயணங்கள் சார்ந்து நாங்கள் பேசுவோம்னு. அந்த வகையில் நீங்கள் சிறு வயதிலிருந்து இந்த கலைப்பயணத்துக்கு வாரத்துக்கு முதல் உங்களுடைய பெயர், உங்களுடைய இதுகள், நீங்கள் எப்படி எல்லாம் இதுகளுக்குள்ள வந்து நீங்கள்ன்றதை முதல் உங்களுடைய சகோதரங்கள் அப்படி அந்த அதைகளெல்லாம் இருந்து ஆரம்பிப்போம். நம்ம தான் ஒரு கோபிகமாக வந்து எல்லாருக்கும் விளங்கக்கூடியதாக இருக்கும். ஓகே. இப்போ நாம் வந்து சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும் பொழுதே அந்த நேரம் அந்த டீச்சர்ஸ் எங்களுக்கு வந்து பாடல்கள் சொல்லிக் கொடுப்பான். அந்த டைமில் நாங்கள் எல்லா பிள்ளைகளையும் சேர்ந்து பாடுறது. அது வந்து இந்த வருஷத்துக்கு ஒவ்வொரு இந்த போட்டியல் வரும். ஒவ்வொரு ஸ்கூலில் ஒவ்வொரு கல்வி வலயங்களில் அந்த போட்டி வரும். அந்த போட்டிகளுக்காக அந்த பாடல்கள் சொல்லிக் கொடுக்குறப்ப அந்த பிள்ளைகளுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் பாடல்கள் அந்த டீச்சர் சொல்லி தரும்போது அவள் என்ன மட்டும் திரும்ப கூப்பிட்டான். எல்லா பிள்ளைகளையும் நிப்பாட்டி நீ மட்டும் பா
கூப்பிட்டு அந்த பாட்டு எனக்கு திரும்ப சொல்லி தந்தவா பாட்டை சொல்லி தந்தா. அப்போ நான் அவள் சொல்கிற பாட்டை அவள் பாடுற பாட்டை நான் அப்படியே பாடினேன். உடனே அவள் இன்னும் கூட்டி கொண்டு போனாங்க பிரின்சிபல் அவர்கிட்ட ரூமில். இவன் நல்லா பாடுறான், இவனை போடுவோம் சேரன். அப்போ கூட்டி கொண்டு போய் அங்கே அவர் சொன்னார், சரி பாடுங்க பார்ப்போம். அப்போ நான் அவள் சொல்கிற பாட்டெல்லாம் பாடிக்கொண்டிருக்கேன். அதுக்கு பிறகு தனிப்பட இன்னும் மட்டும் அந்த பாட்டு போட்டிக்கு கொஞ்ச நாளைக்கு ரிஹர்சல் பார்த்து கொண்டு இருக்கணும். எங்கேன்னு சொன்னால் மருதானாவடம் ராமநாமகுடிச்சில் அந்த போட்டி நடக்குது. எல்லா பள்ளிக்கூடங்களும் அங்கே வரும். அதில் எங்களோட கோட்டைக்காடு மகா வித்தியாலயம் நாங்கள் நாம் படித்தது. அப்போ அந்த நேரம் கூட்டி கொண்டு போனால் அங்கே வந்து எல்லா மாணவர்களும் எல்லா ஸ்கூல்களும் வந்தது. அதில் என்னுடைய பாடலில் முதலாம் இடம். போட்டி அடிப்படையில் வந்து என்னுடைய பாடல்லாம் முதல். அதில் 3 பாடல்கள் எல்லாம் பள்ளிக்கூட பாடல்கள் அதெல்லாம் சொல்லித் தருவோம். அந்த பாடல்கள் 3 பாடல்கள் அதில் என்னுடைய பாடலாம் முதல். அதன் பிறகு நான் வந்து இந்த இசைக்குழுக்களில் பாட துவங்கினேன். அது வந்து எங்களுடைய கோட்டைக்காடு மாவட்டத்திலும் இருக்குது தானே, கோட்டைக்காடு தமிழ்கரம் பாட சொல்லி. அப்போ அதில் வந்து ஸ்போர்ட்ஸ் நடக்கும் பொழுது எங்களுடைய அண்ணாக்கள் வந்து எங்களுடைய வேலையா என்று ஒரு மூத்தண்ணா இருந்தவர், திவார அன்னைக்கு மூத்தண்ணா இருந்தவர். அவர் மற்ற கூட சக்குரு மாமான்னு சொன்னால் வைகுண்டி அப்பா டைரக்டர். அவர் வயலின், இவர் வயலின். அப்புறம் அந்த நேரம் எக்கோடியம் எல்லாம் பாதிச்சது. அப்போ இவர் ஒரு மியூசிக் குரூப் வச்சிருந்தது. அப்போ நான் ஸ்கூல்ல ஒரு ஸ்போர்ட்ஸில் பாடிக்கொண்டிருக்கும் போது இவர் அப்போ அண்டு இவைக்கு நிகழ்ச்சி, இவைக்கு அண்டு நிகழ்ச்சி. அப்போ ஒரு இசைக்குழு கொண்டு வச்சிருந்தது. அதில் எங்களோட வேலையான்னா பாடுறார். அப்போ திவாரனே இல்லை, வேலையான்னா பாடுறார். திவாரன் அதில் தான் ஜாயின் பண்ணோம். முதல் எல்லாம் உண்டா இவரால் நாங்கள் அந்த இது இடத்துக்கு வந்தது. கலைப்பயணத்துக்குள்ளே கொடுக்கல, எல்லாம் இவரால் வந்தது. இன்னும் கூட்டிக் கொண்டு போகிறவன். அப்போ அதில் இருந்து என்ன எங்கே போனாலும் என்ன தான் கூட்டிக் கொண்டு போகிறோம். அப்போ எனக்கு பொம்பளை குரல் அந்த நேரம் 10 வயசுலையோ இருக்கு அந்த பொம்பளை இப்போ இல்லை. அந்த பாட்டின்கிட்ட இருக்கு, நீ ஃபோனில் இருக்கு, நான் போட்டுக்கோ இப்போ. அப்போ இன்னும் கூட்டி கொண்டு போனால் போகிற இடங்கள்ல எல்லாம் கேட்பாங்க, அண்ணன் சின்ன பொடியன் வந்தது, அந்த சின்ன பொடியன் வந்தது. அப்போ நான் அந்த நாளாலேயும் மருதாமலை மாமணியை பாடுறது. அப்போ பொம்பளை குரல் எனக்கு பாடினா திரும்ப ஓடிடுவாங்க. அந்த பாட்டு இருக்கா படிக்க சின்ன ஆளாக பாடணும். அப்படி கொஞ்ச காலம் ஒரு இவென்ற குரூப்பில் கேஎம் பாசகர் தான் எங்களை கொண்டு போனது இலங்கை வானொலிக்கு. அதில் 2-3 முறை நான் போய் பாடிக்கிறேன். அடுத்தது ஒரு முறை என்ன மாமா தனிப்பட கூட்டி கொண்டு போனவர் மில்லிசை பாட்டுக்கு. மில்லிசை பாட்டு நான் போய் பாடியிருக்கேன் இலங்கை வானொலியில். அதெல்லாம் சின்ன வயசில் 12-13 வயசு அந்த டைம்லாம். இப்போ அங்கே போனால் முத்துச்சாமியோட ஒரு இசையமைப்பாளர் இருந்தவர். அவர் தான் சிங்களாக்களோட இசையமைச்சு கொண்டு இருந்தவர். இப்போ அங்கே போனால் அந்த பொடியனை கூட்டி கொண்டு வாங்க அப்போ ஆண்டு உள்ளுக்கு இருந்து கூப்பிட்டார். அப்போ எங்களோட மாமா என்ன கூட்டி கொண்டு போகிறேன். அதில் 3 பாட்டு, 3 பாட்டில் சொல்லி தந்து அதில் பாடினு 2 பாட்டு தான் நாங்கள் பாடினோம். 2 காணும். ஏதாவது ஒரு பாடல் ஞாபகம்? அதில் ஒரு பாட்டு தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. பிறந்த நாளில் பெற்றவள் காலில் விழுந்து துதிப்பாடு என்ற பாட்டு. ஒரு சில வரிகளை எங்களோட உறவுகளுக்காக. பிறந்த நாளில் பெற்றவள் காலில் விழுந்து துதிப்பாடு, அன்னை சிறந்த கோயில் அவளை தெய்வம் வணங்கி புகழ்வாடு. பிறந்த நாளில் பெற்றவள் காலில் விழுந்து துதிப்பாடு, அன்னை நெஞ்சம் ஆனந்தம் பொங்க ஆடி விளையாடு. அன்னை நெஞ்சம் ஆனந்தம் பொங்க ஆடி விளையாடு. நல்ல எண்ணங்கள் உன்னை பெரியவனாக்கும் ஓடி விளையாடு. நல்ல எண்ணங்கள் உன்னை பெரியவனாக்கும் ஓடி விளையாடு. பிறந்த நாளில் பெற்றவன் காலில் விழுந்து நொதிப்பாடு. இந்த பாடல் தான் சொல்லுங்க. அதில் எனக்கு இதுதான் ஞாபகம். மற்ற பள்ளி பருவத்தில் துள்ளித்திருந்தது என்ற ஒரு பாட்டு, அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நீண்ட காலமாக இவ்வளோ வயசுக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஆசை மியூசிக் குரூப்பில் இருந்து ஜெப்னா மியூசிக் குரூப்பில் வாடணும். அதாவது ரங்கன் கோஷ்டி, அப்போ கோஷ்டின்னு சொல்கிறோம். ரங்கன் கோஷ்டி, கண்ணன் கோஷ்டி, அருணா கோஷ்டி, கவிதாலியா கோஷ்டி,
அப்போ எனக்கு முதல் யாழ்ப்பாண கோஷ்டியில் பாட கிடைச்சது வந்து கண்ணன் மாஸ்டர், கண்ணன் கோஷ்டி, கண்ணன் மாஸ்டர். அப்போ என்ன தாஸ் என்று அவரும் இங்கே வந்து எங்களோட பாட்டுகள் ரெக்கார்டிங் செய்கிறவர். தாஸ் சுண்ணாத்தில் அவர் இப்போ இல்லை. தாஸ் என்ன கண்ணன் மாஸ்டரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கண்ணன் மாஸ்டருக்கு ஒரு பாடகர் தேவைன்னு சொல்லி அப்போ இங்கே ஐயனார் கோயிலில் திருவிழா நடக்குது. அங்கே அப்போ வந்து எல்லா குரூப்புகளும் அடிப்பாங்க. சந்தி எல்லா ஒரு 4-5 குரூப் அடிக்கும். அந்த நேரம் அந்த வயல்வெளியில் முன்னுக்கு கண்ணன் மாஸ்டர் குரூப் நடந்து கொண்டு இருக்கும். அப்போ இவர் என்ன கூட்டிக் கொண்டு போகிறார், பரதன் அவைக்கு ஒரு ஆள் வேணுமான்னு நீங்கள் வாங்கணும் பாடகர். அப்போ அங்கான் போய் என்ன கொண்டு அறிமுகப்படுத்தினது கண்ணன் மாஸ்டர்கிட்ட. அப்போ இவர் தான் ஆள்கிட்ட குரூப் நடந்து கொண்டு இருக்கு. அப்போ பின்னுக்கு அவர் கூப்பிட்டுச்சுன்னா இவர் தான் ஆள் பரதன் நான் சொன்னேன். அப்படியே சின்ன பரதன்ட்டார் அவர். அப்போ கண்ணன் மாஸ்டருக்கு என்ன தெரியும். அப்போ இவர் கொண்டு அங்கே விட்ட உடனே அவர் சொன்ன அப்படியே சின்ன பரதனா. அப்போ சின்ன பரதனடா சொல்லிட்டு சரி அப்போ வாங்க நீங்களே நீ குறும்புக்கு. அப்போ அதே நேரம் அவன் அண்ணாமலை இல்லை. அவன் அண்ணாமலே வெளியில் போயிட்டார். அப்போ நானும் ஸ்ரீனி சிவானந்தம் மற்றது இன்னும் ஒரு யுவராஜான்ட்டு ஒரு கல்யாணம். அப்போ 3 பேரும் பாடிக்கொண்டிருக்கோம். அப்போ நல்ல ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கும். அதில் இடைக்கிட கண்ணன் மாஸ்டரும் கொழும்புக்கு போய் வாரவர். இவரும் இசையமைப்பாளர் தானே கொழும்புல. அந்த கோமாளிகள் படம் அதுகள் அப்படியான படங்களுக்கு இசையமைச்சார் 2-3 படத்துக்கு. அப்போ அவர் போய் வார வழியாக. அப்போ அதில் இன்னொரு ஆள் கீபோர்ட் வாசிக்கிறவர் அவர் போனால் இன்னொரு ஆள். அப்போ கொஞ்சம் அவர் 2 வருஷம் அவரோட இருந்தேன் நான். 2 வருஷம் அவரோட இருந்து பிறகு நாங்கள் திரும்ப ராஜன்ஸ். அப்போ அண்ணன் நான் அங்கே கண்ணன் குரூப்பில் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது திவாரன்னு ரங்கன் கோஷியில் பாடிக்கொண்டிருக்கிறார் ரங்கனோட. அப்போ அதுக்கு பிறகு ராஜன்ஸில் யாழ்ரமணனோட நாங்கள் 2 பேரும். அப்போ திவாரணியை வந்து இன்னொரு அங்கே பாட்டுக்காரன் கிடைச்ச அப்புறம் திவாரணியை விட்டுட்டாங்க. விட்ட அப்புறம் இந்த ரமணனோட உண்டு. அப்போ 83, 84 எல்லாம் ரமணனோட நிற்கிறோம் நாங்கள். ரமணனோட நல்ல ஊட்டம் போனது அந்த காலம் அப்படியே யாழ் ரமணன். அப்போ நான் திவாரண்ணே 2 பேரும் போய் கொண்டிருக்கோம் அவர்கிட்ட குரூப்புக்கு. அப்போ அந்த நேரம் தான் 84ஆம் ஆண்டு ரமணன் எழுதினது 5 பாட்டு. ஆளுக்கு ஒரு பாட்டு எனக்கு உண்டு, பௌசியனுக்கு உண்டு, சத்தியசீலன் உண்டு, திவாரன் உண்டு, ரமணன் உண்டு. அப்போ அதில் வந்து அநேகமாக 2-3 பாட்டு புரட்சி பாட்டு. அதில் மெயினாக அந்த பிரபல்யமானது திவாரனின் பாட்டு தான். அந்த பாட்டுக்கு நீங்கள்லாம் பாட்டு. நானும் அந்த பாட்டு வந்து நாங்கள் வீட்டில் ரமணன் வீட்டிலையும் தான் எடுத்தோம் நாங்கள். அது வந்து நானும் ரமணனும் அவற்றை தம்பி கணேஷ் 3 பேரும். அப்போ அந்த பாட்டுக்கு வந்து ரமணன் நாங்கள் 3 வந்து அந்த மியூசிக் போட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ ரமணன் அவருக்கு சொல்கிறார் ரமணனுக்கு என்ன சாரி கணேஷ் சொல்கிறார் இப்படி பரதனை கேட்டு பாருங்க அந்த முதல் ஸ்டார்ட் மியூசிக் இந்த மாதிரி செய்வோம். அப்போ மரணித்த வீரனுக்கு அந்த இன்டர்நெட்டுக்கு தானே பாட்டு முடிஞ்சு அது வருது. அப்போ அதுக்கு ரமணன் சொன்னார் என்ன இதுக்கு என்ன மாதிரி செய்யலாம் அடுத்த மியூசிக்கு வேற யோசிச்சு பாருங்க. அப்போ நான் யோசிச்சு போட்டு இந்த மரணித்த வீரனே சீருடை அதுக்கு அந்த மியூசிக் வந்து நான் எடுத்து கொடுக்குறீங்க. நான் தான் அந்த பாட்டு ரமணனுக்கு போட்டு கொடுத்தேன் முதலாவது. அப்புறம் கணேஷ் சொன்னார் தம்பியா இது போடணும் அப்படியே போடணும்ட்டு. மற்றெல்லாம் அவங்க தான் போட்டு அந்த ஸ்டார்டிங் அவங்க சொன்னாங்க நீங்களும் யோசிச்சு பாருங்க என்ன இந்த அளவுக்கு என்ன போடலாம் வேண்டாம். அதுக்கு பிறகு அங்காலே அவைய போட்டது. அப்போ நாங்கள் 3 தான் இந்த பாட்டு செய்து அந்த பாடல் வந்த காலத்தில் ஒரு
பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்த ஓ மரணித்த வீரன் என்ற பாடல். ஆமாம். அதில் வந்து இசைமை அந்த அந்த இடத்துல நீங்கள் பணியாற்றினதிலையும் வந்து அது ஒரு உங்களுக்கும் அது ஒரு பெரிய யார் இருக்குது. நீங்கள் சேர்ந்து ஒரு கூட்டுறவாக வந்து அந்த பாடலை வந்து செய்தது இன்றைக்கும் அது நிலைச்சு நிற்கிது. அந்த பாடலுக்கு வந்து நேரடியாக இப்படித்தான் நீங்கள் அந்த இசை வழங்கினதுன்றதை வந்து எங்களோட உறவுகளுக்கு அது பார்க்கக்கூடியது. அந்த காலங்களில் வந்து உங்களால் வந்து ஏனைய பாடல்கள் எத்தனை பாடல்களுக்கு வேறு ப்ரைவேட் பாடல்களுக்கு இசையமைச்சிருக்கிறீர்கள், ஆலய பாடல்கள் அப்படி இப்படி எல்லாம் இருக்குதா? அப்போ பாட்டுகள் வந்து நான் பொறும்பா எடுத்தேன்னு சொன்னால் கம்பர் மேலே இருக்குதானே, எங்கள் வல்வடத்தில் கம்பர் மேலே வைரவர் பாட்டு ஒரு ஐயா எடுத்தேனே, இந்த பாட்டு நீ தான் இசையமைச்சு எடுக்கணும் டியூன் போட்டு. அப்போ அதில் 12 பாட்டு தான் டியூன் எல்லாம் போட்டு மியூசிக் போட்டு முரளிகிட்ட கொண்டு தான் ரெக்கார்டிங் செய்தது. அப்போ அதுக்கு சாந்தன் பாடினது, ரகுநாதன் பாடினது, திவாரண்ணன் பாடினது, நான் ஒன்று பாடினது, அதை விட ஜெயபாரதி ஒன்று பாடினான். ஜெயபாரதி நெத்திய யாம்பவான்கள் அந்த எங்கே பத்ரி ஜெயபாரதி அவன் பாடினான். கிறிஸ்டியன் முடியும் பாட்டு எழுதினவன். அதுக்கு நான் இசையம் வச்சேன். அதுக்கும் ஒரு 10 பாட்டு மட்டும் நான் இசையம் வச்சேன். அந்த பாட்டு அது வந்து சாந்தன் பாடினது. கவி நூறும் தமிழாலே கவி பாடுவோம், கம்பர் மலைஞான வைரவரை உனை போற்றியே. கவி நூறும் தமிழாலே கவி பாடுவோம், கம்பர் மலைஞான வைரவரை உனை போற்றியே. அப்படியே கொஞ்ச காலம் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போ நான் கொழும்புல போனால் தாளம் இசைக்குழுவுக்கு எனக்கு முதல் வந்து இந்திய நாட்டியஸுக்கு நான் வாசிக்க வேண்டிய வந்த யாருக்குன்னு சொன்னால் சவுந்தரராஜன் மகன் செல்வகுமார், டிஎம்எஸ் மகன் செல்வகுமார் அது கொழும்புல வந்து செல்வகுமாரும் மகதியும் பாடகி மகதி. அப்போ 2 பேரும் வந்தவ. அப்போ சிவஸ்ரீ அப்போ சூரியன் எப்போ அவங்களாம் அரிசனோட. அப்போ சிவஸ்ரீ என்ன கூப்பிடு, இன்னும் ப்ரோக்ராம் அடிக்கணும். 2 ப்ரோக்ராம், ஒன்று டவர் மண்டபம் மருதானே, அடுத்தது கண்டி. அப்போ அங்கே போனால் ரிஹர்சல் நடக்குது. எங்கள் ஹோட்டலில் போய் இவரோட நின்று யார் செல்வகுமாரோட. அப்போ நான் கேட்டேன் கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் அதை அந்த நேரம் கொஞ்சம் இதானே அவங்களோட முதல் வாசிக்கிறது பேசாம வேறப்பா நீ அந்த மாதிரி வாசிக்கிறாளா. நான் கேட்டேன் எப்படி இருக்கேன்ட்டு. சார் இந்த மாதிரி அதை பற்றி கதையாது பேசாமல். அப்போ ப்ரோக்ராம் டவர் மண்டபம் முடிஞ்சு அடுத்த நாள் அங்கே போகிறோம். அப்போ இதுக்கு அவங்க சொன்னாங்க தவையலாக்காரால் ஒரு ஆள் வேணும், எங்களுக்கு தவையலாக்க ஒரு ஆள் வேணும், நீ கூட்டிக் கொண்டு வாங்க விரைவில். இப்போ இங்கே தவையலாக்காரர்கிட்ட இங்கே குரூப்பு ஓடு தெரிஞ்சு கேட்டால் அவங்க எல்லோரும் வேறு ஆறாள் அண்ணன் திடீர்னு நான் கொழும்புக்கு விரையலாம். கடைசியாக பானுகிட்ட போய் கேட்டேன். அப்போ பானு அக்டோபர் தானே, பானுகிட்ட போய் கேட்டால் பானு சொல்லி நான் பாருங்க இன்னும் நீங்கள் அக்டோபர் வாசிக்கிறீங்க. அப்புறம் பானு சொல்லி தான் நான் வாசிக்கிறேன். ஏன்னா பானு தவையில் அவர் வாசிக்கிறேன்னா பெருசாக தெரியாது, அக்டோபர் தானே ஆளுக்கு வந்த மாதிரியோ நான் பாருங்கன்றது உடனே பானு கூடிய பானு இப்போவும் சொல்லும் தன்னை முதன்மையாக அந்த இந்தியன் ஆர்டிஸ்டுக்கு வாசிக்க கூட்டி கொண்டு வரணும் பரதன் தான் நான் சொல்லுவேன். பானு கூட்டி கொண்டு வரேன் தவையில். இடையில இவர் ப்ரோக்ராமில் இதுவும் பாதிச்சிருக்கிறாரு இந்த அக்டோபர். அப்போ அவன் ட்ரம்மர் மாறி இவரை விட்டுட்டான், தான் வாசி கொண்டு இவரை விட்டுட்டான், நீ அக்டோபர்கிட்ட வாசிக்குமா. அப்போ அந்த ப்ரோக்ராமே தான் முடிஞ்சு அப்போ இடைக்கிட்ட நான் அங்கே போய் வாரது கொழும்புக்கெல்லாம் அந்த ப்ரோக்ராம் போய் வந்து அதுக்கு பிறகு யாழ் ரமணனோட ஜாயிண்ட் ஆகிட்டான். யாழ் ரமணன் ஜாயிண்ட் ஆகினா பிறகு ஒரு இடம் போகல. அப்போ அவரோட நின்று அப்படி அதுக்குள்ள முதல் நான் இன்னும் ஸ்டார்ட்டில் இந்திய நாட்டிய பாடினு சொன்னால் கிருஷ்ணமூர்த்தின்னு இருக்கிறார் ஒரு பாடல், அந்த நுடிமேலே காதல் போட்டு வைத்தோம் அந்த பாட்டு பாடினார். அது இப்போ சொன்னால் கண்ணன் குரூப் இருக்குல்ல, நான் கண்ணன் மாஸ்டர் குரூப்பில் முதல் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது எங்கள் கும்பலாவள பிள்ளையார் அளவட்டி கும்பலாவள பிள்ளையாரில் வந்து நிற்கிறாங்க இந்தியாக்காரர். அதில் கிருஷ்ணமூர்த்தியும் மற்ற பொம்பளை பாடகி கோவை வசந்தா. அப்போ நான் கண்ணன் மாஸ்டரோட நான் சைவாந்தம் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கோம். அப்போ எங்களுக்கு அடுத்த குரூப் அவங்கள தான். அப்போ அடுத்த நாள் அவங்க பவனியாக போகணும், அது சிவமண்டபம் இருக்குது தானே கிரௌண்ட் அவங்களோட.
அங்கே ப்ரோக்ராம் அவங்களுக்கு. அடுத்த நாள் அங்கே போனோம். அப்போ நாங்கள் பாடினதை கண்டுட்டாங்க. இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறீர்கள் உங்களுக்கு? அதாவது இப்போ வந்து சொன்னால் எனக்கு ராகம் சிசைக்குழுவும் நான் இல்லை போகிறேன், அதை விட யார் ரமணனும் இல்லை. அப்போ நான் வேறு யாக்கள் பொடியல் கேட்டால் எனக்கு இப்போ நான் அதை விட இப்போ எனக்கு வேலை இருக்குது. நான் வந்து இந்த ஸ்பீக்கர் பாக்ஸோட அதெல்லாம் அடிக்கிறது கூட. அப்போ அதோட இதே ஒரு சைப்பொரு இதாக செய்யணும். இப்போ கூப்பிடுவாங்க எல்லாரும், பரதன் நினைக்கிறாண்டு எல்லாரையும் அநேகமாக கூப்பிடுவாங்க. இந்த கவிதாலய இசைக்குழு இருக்குது தானே, கவிதாலய இசைக்குழு இருக்குது, அதோட ஆனந்த் இசைக்குழு அப்படி இருக்கிறாங்களாக்கள். அப்போ அவங்கள என்ன கூப்பிடுவாங்க. அப்போ கவிதாலயாவுக்கு தான் நான் மெயின். அவங்கள இல்லாண்டு தான் வேறு ஆக்களோட பயணத்தில் இப்போ உங்களுக்கு பின்னால் வந்து உங்களோட பிள்ளைகள் இந்த கலை பயணங்களை தொடர்ந்து ஒன்றுங்க. எத்தனை பிள்ளைகள் இருக்கிறவங்க என்னென்ன செய்யணும்? எனக்கு வந்து ஒரு மகன் சர்வேஸ்வரன். அவர் வந்து ஒக்டோபர் வாசிக்கிறார். அவர் முதல் மிருதங்கம் படித்தது வந்து விமல் சங்கர் மிருதங்கம் இங்கே ராமநாங்குளி பிரிவிரியார் விமல் சங்கரிடம் படித்தவர். பிறகு அவருக்கு வந்து நான் கீபோர்ட் தான் முதல் ஆரம்பிக்க கொண்டு இருந்தது. அப்போ அவருக்கு கீபோர்டை விட அதுதான் மெயின். அது குழந்தையிலேயே அந்த போனியல் அது எழுதலாம் அவர்த்த வச்சுட்டு வாசிப்பார். அப்போ நான் பார்த்தேன் நீங்கள் இது கீபோர்ட் பழக மாட்டான் போடணும். அப்புறம் வளர நாள் அதெல்லாம் ஈடுபாடு நல்ல கையூட்டமாக இருக்குது. பானுவாக்கள் மாதிரி எழுதலாம் செய்யலாம். அப்படியே விரதங்க படிக்க முடிய ஃபேட் ஒன்று எடுத்து குரூப்பில் ஆளை விட்டு குரூப்பில் கொஞ்ச நாள் வாச்சோம். அப்புறம் சாந்தன இசைக்குழு கேட்டோம். சாந்தன இசைக்குழு கேட்ட அப்புறம் அதில் விட்டாச்சு. இப்போ அவங்களுடைய ஆள் நிற்கிறேன், கோயில நாக்களுடைய ஆள் நிற்கிறேன். அப்படி இப்போ வந்து அன்றைய காலகட்டங்களில் இருந்த கலைஞர்களுக்கான ஒரு வரவேற்பு இப்போ இந்த இடப்பட்ட காலம் இந்த 2025, 20, 22, 23 இன்றைக்கு பழைய கலைஞர்களை இன்றைய ஒரு புதிய சமூகம் எப்படி அணுகினோம், எப்படி வரவேற்கணும்? அதாவது என்னட்ட பரதநேட்ட வாரன்னு சொன்னால் சில கலைஞர்களுக்கு தெரியும். இன்னும் பாட்டுகளுக்கு வந்து பழைய பாட்டு இடக்கால பாட்டுகளுக்கு கூடுதலாக நாங்கள் அவசரமாக கூட்டி கொண்டு போகணும்னு சொன்னால் அது இன்னர் தான், இவரை தான் பிடிக்கலாம். அது யாழ் மாவட்டத்தில் அநேகமாக எல்லாருக்குமே தெரியும். பரதன் என்று சொன்னால் இந்த ஆளை கூட்டி கொண்டு போனால் அப்படியும் ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆகும். எந்த பாடலை கொடுத்தாலும் அவர் சமாளிப்பார். ரெண்டொரு இது எல்லா கலைஞர்களுக்கும் இருக்காது. இப்போ இந்த கலைப்பயணத்தில் வந்து உங்களுக்கு ஒரு தனித்துவமான சில பாடல்கள் நீங்கள் படிச்சிருக்கிறீர்கள். அந்த வகையில் வந்து எப்படிப்பட்ட பாடல்களை வந்து எங்களோட தாயத்தில் என்ன தேவைக்காக என்ன விடயத்துக்காக நாங்கள் பாடியிருக்கோம், அந்த பாடலுடைய ஞாபகத்தை மீண்டும் இருக்கா எங்களோட உறவுகளுக்கு நாங்கள் கொடுப்போம். உங்களுடைய குரல் மூலம் நடித்த நீங்கள் பாடல் படிச்சிருக்கிறீங்க, சொந்தமாக பாடல் அதே இருக்கா வந்து உங்களோட உனக்கென வாழ்ந்தால் சிரித்தாலும் இன்பம் வரும், உனக்கென வாழ்ந்தால் அழுதாலும் இன்பம் வரும், உனக்கே பொருளும் பொருளத்து உனக்கென வாழ்ந்தாலே இறக்கென வாழ்கிறார், உனக்கென வாழ்ந்தாலே இறக்கென வாழ்கிறார். அப்படி ஒரு பாட்டு. இன்றைய இந்த சுவாரஸ்யமான ஒரு பதிவு, மிக ஆழமான அருமையான பதிவு. நாங்கள் ஒரு அனுபவம் மிக்க ஒரு இசையமைப்பாளர் தன்னுடைய ஆளுமைக்கு ஏற்றவாறு மாவட்டங்கள் கடந்து இலங்கையில் பல பாகங்களிலும் பல முன்னணி கலைஞர்களோடு இணைந்து வாசிச்சிருக்கிறார். அதிலே இந்தியாவில் டிஎம்எஸ்னுடைய செல்வப்புதல்கள் செல்வகுமார் போன்ற அவர்கள் கொழும்புக்கு வந்த பொழுது அவர்களுக்கு வாசிச்சிருக்கார். பல்வேறுபட்ட சுவாரஸ்யமான பகிர்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். இதிலே ஒரு கவலை என்னென்னு சொன்னால், தொடர்ந்து அவர்களுடைய திறமைகள் நிறைய இருக்குது. ஆனால் நிறைய பேர் அவைய வந்து ஒரு ஆல்பங்கள், அதாவது வந்து எங்களுடைய தாயகத்துக்கு தேவையான விழிப்புணர்வு காணொளிகள், எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை முறைக்கான பாடல்கள் என்று சொல்லி சிறப்பு பாடல்களில் வந்து அவைகளை கூடுதலான ஆட்கள் பயன்படுத்தல் என்றது ஒரு கவலைக்குரிய விடயம்.
நிச்சயமாக இப்படியான ஒரு ஆளுமைகளை இனங்கண்டு நாங்கள் வந்து இந்த பதிவேற்றம் செய்கிறோம். அவர் எத்தனையோ இசைக்குழு, அவர் சொன்னதெல்லாம் வந்து யாழ் மாவட்டத்தில் முன்னணி இசைக்குழுவுகள். கோஷ்டி என்று சொன்னார், அந்த நேரம் கோஷ்டி என்று சொல்லுவார்கள். அத்தனை கோஷ்டிகளுக்கும் வாசித்து சிறு வயதிலே கொழும்பு, அன்றாதபுரம் அப்படி பல்வேறுபட்ட மாவட்டங்களுக்கு சென்று தங்களுடைய கலை பயணத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள் பாடசாலை மாணவர்கள் கூட. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அடுத்த சந்ததிகள் வந்து கரோக்கிக்கு அப்பால் வந்து இப்படியான நிஜமான ஒரு வாத்திய கருவிகளை வந்து அவர்கள் கற்றுக்கொள்வது மிக சால சிறந்தது என்று சொல்லியிருக்கிறார். இந்த வகையில் சாதாரணமாக அவர் வந்து தன்னுடைய திறமை மட்டும் சொல்லையில் பல 100க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் அவ்வளவு பேருடைய பெயரையும் வந்து இதில் தொட்டிருக்கிறார். அத்தனை கலைஞர்களும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்கள். எல்லாரும் இந்த காணொளிக்கு நீங்கள் ஆதரவு வழங்க வேண்டும், நல்ல அபிப்பிராயங்கள் எழுத வேண்டும், பகிர வேண்டும். பரதண்ண மீண்டும் வந்து பெரிய பெரிய இசைக்குழுவில் வந்து பெரிய ஒரு அரங்கங்களில் காணக்கூடியதாக இருக்கணும். உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளை நேரடியாக வந்து ஒரு வாத்தியத்தை எப்படி இசைக்கிறது, அதில் எப்படி பாடுவதுன்றது தான் எங்களோட காணொளி மூலம் வரும். இறுதியாக ஓ மரணித்த வீரன் என்ற ஒரு சில வரிகளை வாசித்து நாங்கள் உங்களுடைய காணொளியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். மிக அருமையாக வந்து வாத்திய கருவிகளை இசைவைத்து எங்களுடைய உறவுகளை சந்தோஷத்தில் ஒரு மகிழ்ச்சியில் கொண்டு வந்த பரதண்ணைக்கு நன்றியை குறிக்கொண்டு எங்களுடைய இறுதியாக எங்களுடைய காணொளி வந்து நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மீண்டும் உலகெங்கும் பார்க்குற அத்தனை உறவுகளும் இவர்களுக்கு ஒரு ஆதரவு வழங்க வேண்டும். அதே போல் எங்களுடைய வலையமைப்புக்கான ஆதரவை நீங்கள் வழங்க வேண்டும். எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து லைக் பண்ணி பகிர வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கடந்த சில மாதங்களாக வந்து தாயக பாடல்களுக்கான இசையமைப்புகளும் தனித்துவமாக வந்து கலைஞருடைய திறமைகளையும் நாங்கள் வெளிக்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் பரதண்ணியனுடைய அபார திறமைகளை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். எங்களோட இசைக்குழுக்கள் இனி ஆலய விழாக்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் அந்த தொடர்புகளை ஏற்படுத்தி வருவோம். மீண்டும் இந்த கலைஞர்களை எங்கும் பார்க்கக்கூடியதாக அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு பதில் காணொளி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் அன்பின் சிறி. நன்றி, வணக்கம். வேறு நன்றி.